உங்கள் கவனத்திற்கு. கழுத்துக்கு பின்னாடி கருப்பா இருக்கவங்களுக்கு, ஃபேஸ்ல இல்ல வேற ஏதாவது பிளேஸ்ல அன்வான்டட் ஹேர்ஸ் வளருது, அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான். PCOS குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயினா இதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்துல அழகான மருந்துகள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான சதக்குப்பை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பல பேர் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. பட் சதக்குப்பை அப்படியே எடுக்காம சதக்குப்பை குடிநீர் இன்னும் சில மருந்துகள் அதை இது பண்ணும்போது அதோட உஷ்ணத்துவம் வந்து குறைஞ்சு கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கும். இது மெயினா எதனால வருதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சோ நம்ம அதை கரெக்ட் பண்றதுக்கு சில எளிய பயிற்சிகளும் எளிய மருந்துகளும் சாப்பிட்டாலே சரியா வந்துடும். சூரிய நமஸ்காரம் அப்படின்ற ஒரு 12 ஸ்டெப் உள்ள ஒரு ஆசனாஸ், அதுவே போதும். நம்ம தைராய்டுல இருந்து கீழே கர்ப்பப்பை யூட்ரஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒருநிலைப்படுத்த ஹார்மோன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும். சூரிய நமஸ்காரம் பண்றது மூலமாவும் சில எளிய மருந்துகளான இந்த அசோக அரிஷ்டம்னு சொல்லுவாங்க, லேடிஸ் ரிலேட்டடான எல்லா பிரச்சனையும், அதாவது irregular menses, பீரியட்ஸ் வரலைனாலும் சரி, பீரியட்ஸ் டைம்ல பெயின்னாலும் சரி, பீரியட்ஸ் அதிகமா போகுதுனாலும் சரி, இந்த ஒரு மருந்தே ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணி அசோகம், அதாவது அவங்க சோகத்துல இருந்து மீட்டு கொடுக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.